அதிகமா இருக்கா இல்ல ஆசிரியர்களினுடைய காலி பணியிடங்களை நிரப்பாததான் இதற்கு காரணம்? 2024 2023 இது கணிசமாக ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆட்சியில் பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. இதற்கு மெயின் ரீசன் என்னன்னா, இந்த மாணவர்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வராமல் இருக்கிறாங்கிறதுக்கான ப்ராப்ளம் என்னன்னா, அரசு பள்ளி என்பது தனியார் பள்ளி மாதிரி கிடையாது. தனியார் பள்ளி என்ன பண்ணுவாங்க, நகரத்தின் நடுவே எல்லாருக்கும் நடுவே மெயின் ரோட்ல அப்படி கட்டுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. ஒரு 4 குழந்தை படித்தாலும் பரவாயில்ல, மூலை முடுக்கில் குக்கிராமங்களில் போய் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டியிருப்போம். ஒரு அரசு பள்ளி மூடுவதற்கு கூட எனக்கு உடன்பாடு கிடையாது. தமிழக அரசு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. சரி, ஒரு குழந்தை சேரலையா, அந்த பள்ளிகள் அடையாளம் காணப்பட்டு எங்களுடைய அதிகாரிகளை அனுப்பி மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் புதிதாக 10 மாணவர்கள் சேர்ந்து விட்டார்கள். அந்த பள்ளி மீண்டும் இயங்குகிறது. அரசு பள்ளி மூடுவது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. மாறாக மாணவர்களை சேர்ப்பதற்கான அவங்க வீட்டுக்கே போய் வந்து அழைத்து சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. இல்லை, நானும் அப்போ வந்து கோட்டையில் தான் இருந்தேன். உடனடியாக அவரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணேன். அன்பு தோழர் நம்முடைய அருமை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களிடம் நான் தெரியப்படுத்தினேன். அவரும் எங்களுக்கே வந்து அது செய்தி பார்த்து தான் தெரியும். அவர் வந்து திடீர்னு வந்துட்டார், முன்னறிவிப்பின்றி வந்து விட்டார். உடனடியாக ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து நம்ம தோழர், அவர் அறிவு அவர்கள் எங்களுடைய தோழர். அவர் அழைத்து நான் பேசுகிறேன்னு அவர் சொன்னார். அதன் பிறகு அவர் பேசுகிறார் என்ற பிறகு தான் நான் போனேன். அவர் பேசியிருக்கிறார், அழைத்து பேசியிருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், போராடுவதற்கு பல வடிவங்கள், பல உரிமைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. அந்த டெமோக்ரஸியில் நமக்கு வந்து எந்த பாரபட்சமோ மாற்று கருத்துமே கிடையாது. பட் அதற்குரிய ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்த இடத்துல எப்படி முறை, அதுபடி அவங்க பண்ணாங்க. ஆனால் எழும்பூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபால்சாமி நகரில் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. எம்எல்ஏ ஓட்டு கேட்க மட்டும்தான் வந்தார். இதுக்கப்புறம் எம்எல்ஏ அமைச்சராகி வரவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. முதலமைச்சர் ஆய்வு பண்ணும்போது மனுக்கள் கொடுக்க காத்திருந்தோம், அப்போ கூட எங்கள் மனுக்களை யாரும் வாங்கன்னு சொல்லி பொதுமக்கள் ஒரு குமுறலை வச்சிருக்காங்க. ஒரு மனு கூட ஆலையோட இந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி முழுவதுமாக சுற்றிருக்கு. இதுக்கு மாற்று நடவடிக்கை ஏதாவது கேட்குறாங்க? கட்டாயமா. இது வந்து அவர்களினுடைய காற்று மாசு அவர்களினுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒரு தலைமுறையினுடைய பிரச்சனை. ஒரு மனு கூட மிஸ் அவுட் ஆகக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். இது வந்து அந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கே நம்ம போய் ஒவ்வொரு இடத்திற்கும் மனு வாங்குவது ஒரு முறை, அதை வாங்கினதை டேப்லேஷன் பண்ணி டிஜிட்டல் பண்ணுறது இன்னொரு முறை. நான் அந்த முறையில் தான் இருக்கிறேன். என்ன மனுக்கள் வந்தது, எத்தனை மனுக்கள் சீராய்வு செய்யப்பட்டது என்பதையெல்லாம் அந்த டிஜிட்டல் டேஷ்போர்டாக தயார்படுத்திருக்கிறேன். கட்டாயமாக அந்த காற்று மாசு சம்பந்தப்பட்ட ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் கொலாபரேட்டிவாக முடிவெடுக்கணும். அதில் வெறும் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை மட்டும் கிடையாது, அது வந்து காற்று மாசு சம்பந்தப்பட்ட பட்சம். அதனால அதற்கும் அனைத்து துறைகளோட ஆல் ஹெட்ஸ் மீட்டிங் நடத்தி, அனைத்து துறை தலைவர்களோடும் ஒரு மீட்டிங் நடத்தி எழும்பூருக்கான பிரச்சனைகள் வந்து சரி செய்யப்படும். இஎம்ஐஎஸ் நம்பர் இல்ல. இந்த ஊதிய பிரச்சனை என்பது ஒரு நிர்வாக பிரச்சனை மட்டும் கிடையாது, அது ஒரு நிதி பிரச்சனை. அந்த சம்பந்தப்பட்ட சங்கங்கள் கட்டியிருக்கிறாங்க. சில சங்கங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அது வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, சப்ஜுடிஸ் அப்படிமோ. அப்ப நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை பத்தி நம்ம பொது தளத்தில் பேச முடியாது. அப்படி இல்லாத பிரச்சனைகளை நீதிமன்றத்துக்கே போனா கூட சில பேர் லோக் அதாலத் வாங்கிட்டு வருவாங்க. சுமூக பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்பதுதான் பிரச்சனை. இது வந்து நிர்வாக ரீதியாக மட்டும் இல்ல, நிதி பிரச்சனையும் இருக்கு. ஆமா ஆமா, அது மறுபடியும் அது முன்ன இருந்த அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி ஆன்லைன்ல கொண்டு வரும். கடையம் அருகே முதலியார்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில மாணவர்களுக்கு வகுப்பறை பற்றாக்குறை இருக்கு. வெயில்ல தான் உட்காந்து படிக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு மாணவர்களையும் 9ஆம் வகுப்பு மாணவர்களையும் சேர்த்து வச்சு ஒரே வகுப்புல பாடம் எடுக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு சார். இது வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டா தான் சொல்றேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு பள்ளிகள்ல இது மாதிரி வகுப்பறை பற்றாக்குறை இருக்குங்கிற பட்சத்துல என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துருக்கு? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும், பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் காம்பனன்ஸ், சாஃப்ட் காம்பனன்ஸ்னு 2 சொல்லுவோம். ஹார்ட் காம்பனன்ஸ் இது இப்போ இந்த பில்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வகுப்பறை ஹார்ட் காம்பனன்ட். சாஃப்ட் காம்பனன்ஸ் இதுனா அவங்களுக்கு நடத்தப்படுற கிளாஸ். இப்போ கொரோனா கொடும் தொற்று காலகட்டத்தில் ஆன்லைன்லேயே பண்ணோம், அது வந்து நடத்துறது சாஃப்ட் காம்பனன்ஸ் வந்து ஈஸி. ஆனால் ஹார்ட் காம்பனன்ஸ்ல வந்து இத்தனை உயரம் இருந்தால் அது வந்து பள்ளிக்கல்வி கட்டணும், ஒரு காம்பவுண்ட் வால். இவ்வளவு தூரம் இருந்தால் பிடபிள்யூடி பங்களிப்பு இருக்கு. எம்எல்ஏ சம்பந்தப்பட்ட தொகுதியினுடைய எம்எல்ஏ கிட்ட நிதி வாங்கணும், எம்பி கிட்ட நிதி வாங்கணும்னா அது ஒரு கொலாபரேட்டிவா இருக்கு. அதனால அந்த ஹார்ட் காம்பனன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் சரி செய்யணுங்கிறது என்னுடைய முதன்மையான நோக்கம். ஏன் முதல் கையெழுத்தை கழிப்பறை கொண்டு வந்தேன்னா, நானும் அதை அறிவேன். என்னுடைய அம்மா ஒரு சாதாரண சத்துணவு அமைப்பாளர். அவங்களுடைய பள்ளிகளில் போய் நான் வந்து அவங்களோட அந்த குழந்தைகளோட நான் இருந்து விளையாடி இருக்கிறேன். அங்கே தான் என்னுடைய விடுமுறை நாட்கள் அங்கே போயிடுவேன், நான் அங்கேயே தான் இருப்பேன். அதனால அந்த பிரச்சனையை சரி செய்யணும் என்பதுதான் நோக்கம். பட்